சரி, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த ஒற்றை வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம போன அமர்விலே நாம் தியானித்தோம். இறுதியாக 22ஆம் அதிகாரத்திலையும் நாம் இன்றைக்கி சில வசனங்களை பார்க்க போகிறோம். நாளைக்கு அடுத்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக பரலோகத்தின் மகிமை எப்படி இருக்க போகிறது, அதாவது புதிய வானம் புதிய பூமியிலே நாம் எல்லோரும் தேவனோடு வாழப்போகிறோம் அல்லவா, அந்த மகிமையான காரியங்கள் எப்படி வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைவோடு கூட நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆக அடுத்த வாரத்தில் புதிய வானம் புதிய பூமியிலே நாம் வாழப்போகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதனுடைய மகிமை எப்படிப்பட்டது, அதனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மைகளை குறித்து வேதம் எப்படியெல்லாம் விளக்கி இருக்கிறது என்பதை குறித்து நாம் அடுத்த வாரத்திலே தியானித்து என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். இந்த வாரத்திலே 21ஆம் அதிகாரத்திலையும் 22ஆம் அதிகாரத்திலையும் இன்னும் வேதம் முழுக்கவுமே நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அது 21ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த பட்டியலை கவனிங்க. இந்த பட்டியலில் காணப்படுகிற யாரும் எங்கே வர முடியாது, புதிய வானம் புதிய பூமிக்கு வர முடியாது, பரலோகத்திற்கு அவர்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இவர்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டவர்களாக அக்கினி கடலிலே தள்ளப்படுகிற ஒரு கூட்டம் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதில் முதலாவது ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வார்த்தை பயப்படுகிறவர்களும், அடுத்து அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலை பாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே என்ன செய்ய போறாங்க, பங்கடைவார்கள் என்று பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு ஒரு தூதன் இவைகளெல்லாம் என்ன செய்கிறாரு, காண்பிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்கவும் இவைகளெல்லாம் என்ன செய்கிறாரு, யோவானுக்கு ஒரு தூதன் வந்து காண்பிக்கிறார். அந்த தூதனை வணங்கும்படி, ஏன்னா இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை தன் வாழ்க்கையில் கொடுத்த அந்த தூதனை வணங்கும்படி, ஏன்னா இந்த மனிதன் எவ்வளவுதான் ஆண்டவர் சில வெளிச்சங்களை கொடுத்தாலும் சில உயரிய காரியத்தை பார்த்து என்ன செய்வான், அப்படியே வணங்குற ஒரு எண்ணம் போகும். நல்லா கவனிங்க, ஒருவருக்கு நாம் வணக்கம் செலுத்துவது வேறு, இறைத்தன்மையோடு வணங்க நினைப்பது வேறு. சிலர் இந்த நம்ம சமீபத்தில் ஒரு சிலரை பார்த்தேன், யெகோவா விட்னஸ்கார அம்மா எப்படியோ டீச்சர் ஆயிடுச்சு. அப்போ குடியரசு தினத்தன்னைக்கு அந்த தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தாமல் நின்றது. அது ஒரு பெரிய பேசும் பொருளானது. என்னவென்று அங்கே விசாரிக்கும் போது, நாங்கள் இந்த மாதிரி யெகோவா விட்னஸில் இருக்கோம், நாங்கள் வந்து யெகோவா தேவனை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டோம். அந்த அம்மாவுக்கு தெரியல, சாதாரணமாக வணக்கம் செலுத்துவதற்கும் ஆராதிப்பதற்கும் அதுக்கு என்ன தெரியல, வித்தியாசம் தெரியல. பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா பலர் இந்த மாதிரி ராஜாக்களுக்கு வணக்கம் செலுத்தியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளுக்கு மரியாதை வணக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் வேற. தேசத்திற்கு நம்ம வணக்கம் செலுத்துவதோ தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துவதோ வேறு. அது வந்து மரியாதை நிமித்தமாக, அதாவது நாம் அதை மதிக்கிறோம் கனப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நாம் செலுத்துவது. ஆராதிக்க கூடாது அவைகளெல்லாம் உயரிய வல்லமைக்கு ஒப்பிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, கடவுள் இடத்துல வச்சு ஆராதிச்சிடக்கூடாது. தாயையும் தகப்பனையும் நம்ம என்ன செய்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம். வேதமே சொல்லுகிறது, உன் தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக. அப்போ கனப்படுத்துகிறோம் அவர்கள், அது வேற. ஆராதிப்பது என்பது வேற. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவையும் அம்மாவையும் சாமியாக மாற்றிடுவான், குலசாமி அப்படின்ட்டு. அவங்க மரிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோவெல்லாம் வச்சு நிறைய அன்னைக்கு நிறைய வீரர் வணக்கம், கோயில் மாதிரியெல்லாம் கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வீரர் வணக்கம், நிறைய வணக்கங்கள் இப்படி வந்தது தான். அவங்க தாயையும் தகப்பனையும் வணங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பேரம்பேத்திகள்லாம் வணங்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு பேர், அடைமொழி பேர் கொடுத்து எங்களுடைய குலசாமி அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. இது மாதிரி தான் இந்த குல தெய்வங்கள் வழிபாடெல்லாம் வந்தது. முன்னோர் வழிபாடு இப்படி தான் வந்தது, வீரர் வணக்கம் இப்படி தான் வந்தது. ஆக நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஆராதிக்கப்படுகிறவர், அவர் மட்டுமே ஆராதிக்கப்படக்கூடியவர். வேற யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. ஆனால் மரியாதை செலுத்துவது, வணக்கம் செலுத்துவது என்பது வேறு. அதை புரிந்து கொள்ளுங்கள்.
எக்ஸ்ட்ரீமாக போய் வணக்கம் செலுத்துகிறோங்கிற பேரில் ஆராதிச்சிடவும் கூடாது. அதிலே நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இங்கே யோவான் என்ன செய்கிறாரு தெரியுமா, இந்த உயரிய வெளிச்சத்தை எல்லாம் கொடுத்த தேவதூதனை வணங்கும்படி என்ன செய்கிறாரு, காலில் விழ போகிறார். அப்போ அந்த தேவதூதன் பணிவோடு அந்த யோவான் ஸ்நானனுக்கு எச்சரிக்கையோடும் ஒரு வார்த்தை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமான வார்த்தை. 9ஆம் வசனம் பாருங்க, 22:9. அதற்கு அவன், அதாவது அந்த தேவதூதன், நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், அதாவது வேலைக்காரன் ஆண்டவருக்கு, தேவனை தொழுதுகொள் என்று சொல்லி யோவானுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்து விட்டு தொடர்ந்து தூதன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும். இந்த வசனத்தை பார்க்கும்போது சிலர் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, ஏதோ ஆண்டவர் பாவம் செய்கிறவன் இன்னும் போய் பாவம் செய்யட்டும்னு பாவத்தை என்கரேஜ் பண்ணுறார் அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. இந்த வார்த்தை என்னென்னா ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. பாவத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாவம் என்ன செய்யும்னா உங்களை தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ளேயே தான் தள்ளும். நீதி செய்ய ஆரம்பித்து நீதியின் மேல் நீங்கள் பசிதாகம் உள்ளவர்களாக ஆகிட்டீங்கன்னா நீதி செய்ய தான் உங்கள் மைண்டு எப்போதுமே தூண்டி கடந்து போகும். ஆனால் ஒன்றை நினச்சிக்கோ, நான் சீக்கிரமாக நியாயந்திருக்க என்ன செய்ய போகிறேன், ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை குறித்தும் அந்த தேவதூதன் என்ன செய்கிறாரு அழகா. அப்போ இது வந்து ஒரு எச்சரிப்பின் வார்த்தை, பாவம் செய்ய தூண்டுவதற்கான ஒரு வார்த்தை இல்லை. நீ செய்டா, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கீல, நீ செய்டா, உனக்கு இருக்குடா அப்படிங்கிற பார்த்தீங்களா, அந்த ஒரு தொனியிலே இந்த வார்த்தை என்ன செய்யுது, எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். அதான் கீழே வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம், பார்க்கிற விஷயத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். அதே வேத பகுதியில் தொடர்ந்து நம்ம 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசித்தது போல 15வது வசனத்திலையும் அதே வார்த்தை வர்றது பாருங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே என்ன செய்வாங்களா. அப்போ 21:8 என்ன பட்டியல் நம்ம வாசிக்கிறோமோ அதே பட்டியலை இங்கேயும் 22:15 நம்ம என்ன செய்கிறோம், கடுமையாக தேவன் இந்த பட்டியலை குறித்து என்ன செய்கிறாரு, சொற்களை பதிவிடுகிறார். அவர்கள் எரிநரகத்துக்கு 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார்கள், அவர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து வேதம் முழுவதும் நமக்கு என்ன செய்கிறது, எச்சரிக்கிறது. இதில் ஒரு சத்தியத்தை நான் சொல்லிட்டு பின்பாக இந்த பட்டியலில் இருக்கிற ஒவ்வொன்றாக இன்றைக்கி நம்ம விளக்கமாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த பாவம் ஒரு முறை செஞ்சவங்களுக்கு இந்த 2ஆம் மரணம் அக்கினி கடல் புறம்பான இருள் அப்படிங்கிறத ஆண்டவர் வைக்கலை. நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு காலத்தில் பயப்படுறவங்களா இருந்திருப்பார்கள். ஏன் நீங்களும் கூட பயப்படுறவங்களாக தான் இருந்தோம். நீங்களும் நானும் கூட ஒரு காலத்தில் அவிசுவாசிகளாக இருந்தோம். இந்த உலகத்தில் அநேக பேர் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக விபச்சாரக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள், சூனியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள், கொலை பாதகர்களாக இருந்திருக்கிறார்கள், பயப்படுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், பொய்யராக இருந்திருக்கிறார்கள். புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தப்பை செய்கிறதுனால அவனை கொண்டு போய் ஆண்டவர் அக்கினி கடலில் தள்ளிடுறதில்ல, இந்த தப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அக்கினி கடலில் தள்ளுகிறார். ஏன்னா தேவன் எப்போதுமே இரக்கம் உள்ளவர். பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்கும்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை மீட்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது என்று வேத புத்தகத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆண்டவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று எதுவுமே இல்லை. அனைத்து பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். உங்களுடைய என்னுடைய அனைத்து பாவங்களையும் அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று எதுவுமே கிடையாது. அனைத்தையும் தேவன் மன்னிக்கிறார். மேபி தேவ தூஷணத்தை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். ஒரு காலத்தில் நீங்கள் தேவனை தூஷிக்கிறவர்களாக என்ன செய்ய முடியும், இருந்திருக்க முடியும். அந்த பாவத்தையும் கூட ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள்.
ஆனால் யாரை தண்டிக்கிறார் என்று கேட்டால், பாவத்திலே நிலை கொண்டிருப்பவர்களை, அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தண்டிக்கிறார், அக்கினி கடலிலே போடுகிறார், புறம்பான இருளிலே போடுகிறார். இந்த வசனத்தை பாருங்க. உபத்திரவ காலத்தின் மத்தியில் எவ்வளவோ வாய்ப்புகளை மனம் திரும்ப அந்த ஜனங்களுக்கு தேவன் தரத்தான் செய்தார். ஆனால் அவர்கள் யாரெல்லாம் மனம் திரும்பாமல் தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த பாவத்தில் நிலை கொண்டிருந்தாங்களோ அவர்களுக்கு தான் அந்த தண்டனையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு, அப்போ ஆண்டவர் வந்து இரக்கம் உள்ளவரே, கருணை உள்ளவரே, இப்படிலாம் தண்டிக்கிறாரு அப்படிலாம். ஆமாம், பாவத்தில் நிலச்சிருந்தா தண்டனை என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். என்னைக்காவது ஒரு டைம் தப்பு செஞ்சிட்டாங்க, ஐயா ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பு செஞ்சிட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? நிச்சயமாக மன்னிப்பார். அவர் கிருபையுள்ளவர். ஆனால் அந்த பாவத்தில் நம்ம தொடர்ந்து நிலைச்சிருந்தோம்னா, அந்த பாவத்து மீது ஈர்ப்புப்பட்டு அது எனக்கு பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம அதில் தொடர்ந்து நம்ம செய்யும்போது அந்த பாவம் உங்களை மனம் திரும்ப விடாது. அது கடைசியில் கொண்டு போய் உங்களை நிப்பாட்டுகிற இடம் என்ன தெரியுமா? அதுதான் அக்கினி கடல், ஆக்கினை தீர்ப்பு, புறம்பான இருள் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது? நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த கிருபையின் காலத்திலேயே தேவன் மனம் திரும்ப அழைக்கிறார். தேவனுடைய இரக்கம் நம்மை கூவி அழைக்கிறது. அந்த கூவி அழைக்கிற சத்தத்தை கேட்டு இன்றைக்கு நாம் எல்லாம் மனம் திரும்பி என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். மனம் திரும்பி வந்தவருடைய பாவத்தை ஒரு காலம் தேவன் நினைக்கிறது இல்லை. அவர் அதை மறந்துடுறாரு. அவர் கடலின் ஆழத்தில் தூக்கி வீசிடுறாரு. முற்றுமுடிய நம்மை சுத்திகரிக்கிறார். ஆக நாமும் நம்முடைய சகோதரர்கள் செய்த பாவங்களையும் கூட அவ்வாறாக மன்னிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று நம்மையும் பார்த்து மன்னிக்க சொல்லுகிறது. நாம் சில நேரத்தில் சிலர் செய்த தப்பையெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். நேரம் கிடைக்கும்போது, சமயம் கிடைக்கும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பழைய பாவத்தை சொல்லி காட்டி ஆறிப்போன புண்ணை மறுபடியும் என்ன செய்கிறது? மறுபடியும் புண்ணாக்கி விட்டுறது. இந்த குரங்கு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, அது உடம்புல ஏதாவது ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா பார்த்துக்கலாம், அந்த கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்குமா அந்த புண்ணை. அதை ஆற விடவே விடாது. ஆனால் அது யாருடைய புண்ணு? தன்னுடைய புண்ணு தான். தான் புண்ணு பக்கு விழும்போது அதை என்ன செய்யும்? நோண்டிக்கிட்டே இருக்கும். போட்டு வரட்டுன்னு இழுத்து கடைசியில் அது சின்ன புண்ணு பெரும் புண்ணாகி போய் ஆறாமல் ரணமாகி சீல் பிடிச்சி போய் நிறைய குரங்குகள் செத்து போகுமா. அது மாதிரி நம்முடைய குடும்பங்களிலே என்ன செய்கிறோம்னா, நிறைய பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சொரிஞ்சு அங்கே பேசி இங்கே பேசி அதை பெருசாக்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா குடும்பமே உடஞ்சி சின்ன பின்னமாகிற சூழ்நிலைக்கு நேரம் போயிடுது. எனக்குமே ஒரு புண் இருந்துச்சுன்னா அதை ஆற விடணும், அதை மன்னிக்கணும். அதுவும் எப்படி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசுநாதர் மன்னிச்சது போல மன்னிக்கணுமா. எப்படி மன்னிக்கணுமா? இயேசுநாதர் மன்னிச்சது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. சகோதரருக்குள்ள, சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவி உறவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? யார் மன்னிச்சது போல மன்னிக்கணும்? கிறிஸ்து மன்னித்தது போல என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இதை மறந்துடக்கூடாது. ஸோ வேதம் இதை நமக்கு நேர்த்தியாக என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் மனம் திரும்பாமல் தேவனே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு மறுபடியும் தொடர்ந்து அந்த பாவத்திலேயே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எதை கொண்டு வர்றாரு? நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அதை தான் நம்ம வேதம் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவுபடுத்துகிறது. சரி, முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், பயப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பட்டியலை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த பயப்படுகிறவர்கள் எல்லாம் எங்கே போவாங்களாம்? எரி நரகத்தில் 2ஆம் மரணமாகிய அந்த இதில் அடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு சாதாரண நடுக்கத்தையோ அல்லது நம்ம பயப்படுற பயத்தை குறிச்சோ இந்த வேத வசனம் சொல்லலை. ஏன்னா உண்மையை சொல்ல போனால் நம்ம எல்லாருக்குள்ளே என்ன இருக்கும்? பயம்ங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த உலகத்தில் பயப்படாத ஒரு மனுஷன்னு நம்ம யாரையுமே என்ன செய்ய முடியாது. நாங்கள்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மனுஷன் கூட சில சூழ்நிலைகள் என்ன செய்வான்? அப்படி டப்புன்னு பயம்ங்கிறது அது ஒரு இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் இந்த பயத்தை குறித்து இங்கே சொல்லலை. இந்த பயம் எந்த பயத்தை குறித்து சொல்லுதுன்னா, இது ஒரு கோழைத்தனத்தை குறித்து வேதம் பேசுகிறது. என்ன கோழைத்தனம்? இந்த உலகத்தில் தேவனுக்காக நாங்கள் வாழ முடியாது,
தேவனுக்காக பரிசுத்தமாக எங்களால் இருக்க முடியாது சார், பரிசுத்தமாலாம் இந்த நாளில் வாழ முடியுமா, யாரும் அப்படியெல்லாம் வாழ முடியாது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தப்பை என்ன செய்கிறது, மீண்டும் மீண்டும் செய்வது. இதுதான் பார்த்தீங்கன்னா கோழைத்தனம். சத்தியத்தை அறிந்தும் அதை மறைப்பது பயத்தினால. நல்லா கவனிச்சுக்கங்க, சத்தியம் இதுன்னு தெரியும், ஆனால் பயந்து போய் அதை என்ன செய்கிறது, மறைத்து கொள்வது. அதான் கோழைத்தனம். துன்பம் வரும்போது விசுவாசத்தை விட்டுட்டு ஓடிடுறது. ஆண்டவர் சொல்றார்ல, சில விதைகள் எங்கே விழுந்ததா, முள்ளுகள் உள்ள இடத்துல விழுந்தது. முள் என்ன செய்யுது, நெருக்குது. என்ன, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவைகளெல்லாம் நெருக்கும் போது பலன் கொடுக்காம அப்படியே வாடி போயிடுறது. அப்ப நல்லா கவனிங்க, பயப்படுகிறவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்னன்னா கோழைத்தனமான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழ தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சத்தியம் என்று தெரிந்தும் அந்த சத்தியத்தின்படி வாழாமல் சத்தியத்தை மறைத்து விட்டு உலகம் போனபடி போற ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தில் நிலை நிற்க முடியாதபடி உலகத்தில் சொந்தக்காரன் இப்படி சொல்கிறான், பந்தக்காரன் இப்படி சொல்கிறான், அவனுக்காக நான் இதை செஞ்சேன், இவனுக்காக இதை செஞ்சேன், தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் பாருங்களேன், கிறிஸ்தவனாக இருப்பான், சபைக்கு வருவான், திருவிருந்தில் பந்தியில் கையை வைப்பான், ஆனால் அங்கே போய் சொந்தக்காரன் பந்தக்காரன் விற்கிற கைதிலையும் என்ன செய்வான், பங்கெடுத்துக்குவான். தைரியம் இல்லை. அவங்க முன்னால் கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அந்த வலிமை இல்லாமல் கோழைத்தனமாக வாழ்வது. நல்லா கவனிங்க, கோழைத்தனம் என்னைக்குமே உங்களை ஆபத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், பயம் பலவீனப்படுத்தும். உங்களை மறந்துடாதீங்க, பயம் என்ன செய்யும், பலவீனப்படுத்தும். சில பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிடுவான். ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு முக்கியமான சூழ்நிலை போய் அந்த ஃபோட்டோவை காட்டி மிரட்டுறது. பாரு, நீனு நான் எடுத்து வச்ச ஃபோட்டோ, மிரட்டி என்ன செய்வான், மீண்டும் அவர்களை அகல பாதாளத்துக்குள்ள படுகொலிக்குள்ள தள்ளுவான். இந்த பெண்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, பயம். அந்த இடத்துல இருக்க வேண்டியது தைரியம், உண்மையை சொல்ல போனா. ஆனால் எங்கே கோழைத்தனம் வருகிறதோ, எங்கே பயம் வருகிறதோ, எங்கே அந்த இடத்துல நம்பிக்கை இழந்து போகிறோமோ அந்த இடத்துல நாம் விழுந்து போகிறோம், ஆபத்துக்குள்ள போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, கோழைத்தனம் என்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை கவிழ்த்து போடுகிறதா இருக்கிறது. அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறாங்களே, என்ன காரணம், கோழைத்தனம். ஒரு கடன் பிரச்சனை அல்லது வேறு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா தைரியம் வேணும், அதை சமாளிக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டு அதை எப்படி மேற்கொண்டு இன்னும் முன்னேறி வருவது என்கிற ஒரு விஷயம் வரணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோழைத்தனம். அதனால சொன்ன தற்கொலை என்பது மிகப்பெரிய கோழைத்தனம். மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறவன் தான் அந்த மாதிரி ஒரு முடிவுக்குள்ளே என்ன செய்வான், போவான். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படுகிறவர்கள் அவங்க இரண்டாம் மரணத்தில் ஏன் போகிறாங்கன்னா, கோழைத்தனம் உள்ளவர்கள் எப்போவுமே கடவுளுக்காக நிற்க முடியாது, அவர்கள் வீழ்ச்சி அடைகிறவர்கள் தான். ஆக இந்த இடத்துல பார்க்கிற பயப்படுகிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? பயப்படுகிறவர்கள் என்று அந்த சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரணமாக மனித வாழ்க்கையில் இருப்பற சாதாரண பயத்தை குறித்து, அச்சத்தை குறித்து வேதம் பேசவில்லை. இது கிறிஸ்துவுக்காக வாழ முடியாமல் பயந்து பயந்து, பிசாசுக்கு பயந்து பயந்து, பிசாசுக்கு அடிபணிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே பேசப்படுகிறது. அந்த கூட்டம் தான் பயப்படுகிறவர்கள். அந்த உபத்திரவ காலத்தில் பிசாசின் அச்சுறுத்தலுக்கு பயந்து அவன் முத்திரையை தரித்து கொள்கிறவர்கள், பிசாசுக்கு அஞ்சி அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள், பிசாசுக்கு பயந்து கடவுளை தூஷிக்கிறவர்கள், பிசாசுக்கு பயந்து கடவுளுக்காக வாழ மறுக்கிறவர்கள், அவர்கள் தான் யாரு, பயப்படுகிறவர்கள். சில சமயத்தில் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த பயத்தை பிசாசு கொடுக்க என்ன செய்வான், முயற்சி பண்ணுவான். நீங்கள் ஆண்டவருக்காக தைரியமாக நிற்க முடியாதபடி சில குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப உறவுகளை வைத்து என்ன செய்வான், கடவுளுக்காக தைரியமாக நிற்க முடியாதபடி கோழைத்தனமாக அந்த இடத்துல அவர்களுக்கு பயந்துக்கிட்டு, ஐயோ அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க, ஐயோ இவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க இப்படின்னு நீங்கள் கோழைத்தனமாக அந்த இடத்துல கடவுளுக்காக நிற்க விட்டுருவீங்க. ஸோ கர்த்தருக்காக நிற்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யணும், தைரியமாக நிற்கணும். நான் இருக்கிறது சரியான பாதை, நான் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவன், நீங்கள் இருக்கிறது பொய், நீங்கள் இருக்கிறது பொய்யான ஆராதனை, நான் அதற்கு எந்த அடிப்படையில் உடன்பட மாட்டேன் என்று நீங்கள் தைரியமாக நிற்கணும். ஸோ தைரியம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், அஞ்சா நெஞ்சர்களாக இருக்கணும்.
அதனால தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானது குறித்து என்ன சொல்கிறது? அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாராம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றதின் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பு, பலன், தெளிந்த புத்தி. இது உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கேன்னு சபையில் வந்து சங்குன்னு 5 நிமிஷம் குதிச்சுட்டு போகிறத வச்சுட்டு கிளைம் பண்ணக்கூடாது. நாங்களும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறோம் பாருங்க, ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு இருக்குது பாருங்க, என்ன ஆவியானோட அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க பாருங்க, நானும் ஷபா லாகபா ரபா லபா லாதாரா ஓ ரிமலா ரபா, அதெல்லாம் இல்லையா. என்ன ஆவியானவரை பெற்றதன் அடையாளம்? அன்பு, பலன், தெளிந்த புத்தி. கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற அந்த தைரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கு. பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. அவனுடைய சலசலப்புக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கீழ்ப்படிஞ்சு போயிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் இந்த பயந்து கோழைத்தனமாக சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தில் வாழாமல் சாத்தானுக்கு பயந்து பாவத்திலே வாழ்கிற அப்படிப்பட்ட பயப்படுகிறவர்கள் எங்கே போகிறார்களாம்? அக்கினி கடலிலே பங்கடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிற அந்த வார்த்தை என்னது? அவிசுவாசிகள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசிகள் என்ற இந்த வார்த்தை என்னன்னா, தேவனை நம்ப மறுக்கிறவர்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்கலையோ, யாரெல்லாம் அந்த நீதியின்படி வாழ மறுக்கிறார்களோ, தேவனை நம்பாதபடி தேவனை புறம்பே தள்ளி போகிறார்களோ, அவர்களெல்லாம் யாரு? அவிசுவாசிகள். அவிசுவாசிகள் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவனை விசுவாசிக்காத யாரும் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது என்பதை மறந்துடாதீங்க. அடுத்து இந்த வார்த்தையினுடைய கிரேக்க சொல்லுடைய ஒரு அர்த்தம் என்னன்னா, நம்பிக்கைக்கு உண்மை இல்லாதவர்கள். இவர்களும் அவிசுவாசிகள் தான். நம்பிக்கைக்கு நம்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனா வாழ்க்கையில் அதை என்ன செய்ய மாட்டாங்க? காமிக்க மாட்டாங்க. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டார்கள். நாங்கள் கர்த்தருக்காகத்தான் நிற்கிறோம் பிரதர், நாங்கள் பயங்கர விசுவாசத்தோடு கூட இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு வாயில சொல்லிக்கிடுவாங்க, ஆனால் அதை வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க? வேதம் இவர்களையும் அவிசுவாசிகள் என்று தான் கூறுது. கிதியோன் யுத்தத்துக்கு அழைக்கும் போது ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யுது? அப்படியே வருது. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கடைசியில் எவ்வளோ பேரை தேர்ந்தெடுத்தார்? வெறும் 300 பேரை தேர்ந்தெடுத்து யுத்தத்துக்கு என்ன செய்கிறாரு? கொண்டு போகிறாரு. மிச்ச பேரெல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கலை? சில காரணம் உண்டு. அவங்களுக்கெல்லாம் பயப்படுறவெல்லாம் ஓடிரு அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் ஓடிட்டான். கத்தி இடத்துலாம் வந்ததெல்லாம் உண்மைதான். எவெல்லாம் பயப்படுறியோ அவன்லாம் ஓடிரு அப்படின்னோட ஒரு கூட்டம் ஓடியே போச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தவொடனே எப்படி வந்தான்? ஆண்டவருக்காக வாங்க நாங்களும் போய் யுத்தம் பண்ணுறோம். கிதியோன் கூப்பிட்டப்ப அப்படியே எல்லாம் வந்துட்டான். யாருக்கெல்லாம் பயப்படுறீங்களோ, யாரெல்லாம் அஞ்சுறீங்களோ எல்லாம் ஓடிடுங்கடா அப்படின்னு ஓடிட்டான் ஒரு கூட்டம். அப்போ நல்லா கவனிங்க, விசுவாசின்னு சபைக்கு வருவான் இவன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக வாழ தெரியாதவன், அவனும் அவிசுவாசி தான். நீங்கள் திருச்சபைக்கு வர்றதுனாலையோ, ஞானஸ்நானம் பெறுகிறதுனாலையோ, கர்த்தருடைய பந்தியை நீங்கள் எடுக்கிறதுனாலையோ நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நல்லா கவனிச்சிங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் வாரம் சபைக்கு வந்துடலாம், ஆண்டருக்காக காணிக்கை கொடுத்துடலாம், ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்துடலாம், கர்த்தருடைய பந்தியிலையும் நீங்கள் கை வச்சிடலாம். இதெல்லாம் செய்கிறதுனால நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களான்னு கேட்டால் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். விசுவாசிகள் என்றால் என்ன? கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள், தைரியமாக வாழ்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான் என்று இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள், அவர்கள் தான் விசுவாசிகள். சும்மா சபைக்கு வர்றவங்களெல்லாம் விசுவாசி அப்படின்னு வேதம் என்ன செய்யலை? சொல்லலை. அப்போ நல்லா கவனிங்க, இந்த அவிசுவாசிகள் என்கிற அந்த கேட்டகரியில் உள்ள யார் அடங்குறாங்கன்னா, நம்பிக்கைக்கு உண்மை இல்லாதவர்கள். நம்புவார்கள், ஆனால் உண்மை இல்லாதவர்களாக என்ன செய்வாங்க? இருப்பார்கள். விசுவாசிகள் என்று சொல்லுவார்கள், ஆனால் விசுவாசிக்கேற்ற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது? இருக்காது. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள், ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ மாட்டார்கள், அந்தகாரத்தின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஸோ அப்படிப்பட்டவர்களை தான் வேதம் சொல்லுது, நம்பிக்கைக்கு உண்மை இல்லாதவர்கள். இது ஒரு கூட்டம். எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகம் என்ன செய்ய முடியாது? எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகம் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் தான்.
அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒருவன் கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுனாலையோ அல்லது ஒரு கிறிஸ்தவனாக அவன் சபைக்கு போகிறதுனாலையோ அவன் என்ன செய்ய முடியாது, பரலோகம் போயிட முடியாது. கெசட்டில் பேர் மாற்றிட்டா போயிடலாமா? கெசட்டில் பேர் மாற்றுங்க, நல்லது. ஆனால் கெசட்டில் பேர் மாற்றிட்டதுனால அவன் பரலோகம் போயிடுவானான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் சில ஊழியக்காரன் இப்படி பேசுகிறாங்க. நீங்கள் உலகத்தில் விசுவாசியாக இருக்கலாம், கெசட்டில் பேர் மாற்றல், நீ எப்படி ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியும்? நீ பூமியிலேயே நாமத்தை அறிக்கையிடவில்லையே, இது கெசட்டில் பேர் மாத்திரம் தான் அறிக்கையிடுறதா? உபத்திரவத்திலையும் தேவனுக்காக நிற்கிறது தான். நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று எல்லா இடத்திலையும் அறிக்கையிடணும். நீங்கள் கர்த்தருக்காக வாழணும் வாழ்க்கை. அதை தான் வேதம் சொல்லுது. மற்றபடி நீங்கள் கெசட்டில் உங்களுக்கு மாத்திரன்னா மாற்றிக்கங்க, மாற்றுறது நல்லது தான். மாற்ற வேணான்னா நம்ம சொல்லலை. சில சூழ்நிலைகளால் மாற்ற முடியாமல் இந்த ஜெனரேஷன் நம்ம இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுடைய லைஃப்லையாவது என்ன செஞ்சிருவோம், மாற்றுவோம், நல்லது அது. ஆனால் அதை நாம் செய்கிறதுனால் பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. ஆக நல்லா கவனிங்க, அவிசுவாசிகள் என்றால் என்ன? நம்பிக்கைக்கு உண்மை இல்லாதவர்கள், சுவிசேஷத்தை ஏற்காதவர்கள். இவர்களும் எங்கே தான் போகிறாங்க? இரண்டாம் மரணமாகிய கந்தகம் அக்கினி கடலிலே பங்கடைய போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நல்லா கவனிச்சிங்க, அவிசுவாசிகள் என்றால் யாரு? ஒன்று சுவிசேஷத்தை ஏற்காதவர்கள். அடுத்து சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் உண்மை இல்லாதவர்கள். புரியுதுங்களா? இவர்களும் அவிசுவாசிகள் தான். ஏன்னா இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை காண்பிக்கவில்லை. வாழ்க்கை முழுவதும் அவிசுவாச வாழ்க்கை. ஆனால் வெளியே காமிச்சிக்கிறது மட்டும் நாங்கள் விசுவாசின்னு காமிச்சிக்கிறது. ஸோ இவர்களும் நிச்சயமாக அவிசுவாசிகள் என்ற பட்டியலிலே தான் இணைக்கப்படுகிறார்கள் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், அருவருப்பானவர்கள். அருவருப்பானவர்கள் என்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், இந்த பட்டியலில் பார்க்கிறோம். அருவருப்பானவர்கள் என்னன்னா கீழ்த்தரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். நம்ம பார்க்கிறோம்ல, விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் செய்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸும் சொல்லிக்கிறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லிவிங் டுதரில் இருக்கிறாங்க. லிவிங் டுதர் அப்படின்னா என்னது? அது ஒரு விபச்சாரம். அது திருமணம் ஆகாமையே, திருமண பந்தத்துக்குள்ளேயே போகாமையே நாம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வாழ்ந்து பார்ப்போம். ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்து பார்ப்போம். ஒரு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் உனக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, நல்ல புரிதல் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கிடுவோம், கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் 2 பேருக்கும் புரிதலுக்குள்ளே வராமல் 2 பேர் பிரிஞ்சு போகிறத காட்டிலும் லிவிங் டுகெதராக இருந்துட்டு என்ன செஞ்சிடலாம். பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு பாருங்களேன். ஆனால் வேதம் சொல்கிறது, கணவன் மனைவியாக நீ இணைஞ்சிட்டேன்னா என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். எல்லார்கிட்டையும் குறைவு இருக்கும், எல்லா பெண்கள்கிட்டையும் குறைவு இருக்கும், எல்லா ஆண்கள்கிட்டையும் குறைவு இருக்கும், நிறைவு இருக்கும். அப்போ குடும்பம்னா என்ன? மன்னிச்சு போகிறது, விட்டு கொடுத்து போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இதெல்லாம் இருந்து ஒருவரை ஒருவர் அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் வாழ்வது தான் குடும்பம். இல்லை அவகிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது, அந்த மிஸ்டேக் இருக்குது, அவ கூட வாழ முடியாது, இவ கூட வாழ முடியாதுன்னு பிரிஞ்சு போகிறது என்ன செய்யலை, அது லிவிங் டுகெதரில் பிரிஞ்சு போகிறது அதை விட கேவலமானது. சொல்ல போனால் லிவிங் டுகெதரில் 1 வருஷம் வாழ்வாங்களாம், ஒன்றா குடும்பம் நடத்துவாங்களாம், அதுக்கப்புறம் இன்னொருத்தனை கல்யாணம் முடிச்சு போவாங்களாம். என்ன இதெல்லாம்? அப்போ தன்னுடைய வருங்கால கணவனுக்கு உண்மை இல்லாதவள், வருங்கால மனைவிக்கு உண்மை இல்லாதவங்க வாழ்ந்துட்டு பிரிஞ்சு போகிறது. இதை இன்னைக்கு மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி கை கொள்கிறது. அதனால தான் ஜான் ஜெபராஜ் போன்றவங்களாம் அதை ஊக்கப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய நாகரீக முன்னேற்றமாக, அதெல்லாம் சாதாரண விஷயமாக, மனைவி ஒரு சின்ன விஷயத்தில் சரியில்லையா அறுத்து விட்டுட்டு போயிட்டு தனக்கு விருப்பமானபடி திருமணம் செய்து கொள்வது என்பது சாதாரணமாக இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு இவர்களை தான் வேதம் சொல்லுது அருவருப்பானவர்கள். இவர்கள் எல்லாம் அருவருப்பானவர்கள். சில சமயங்களே தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களையும் பார்த்து அருவருப்பான காரியங்களை நீ செய்கிறாய் என்று தேவன் எச்சரிக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு சபை என்று நடத்தி கொண்டும் பார்த்தீங்கன்னா அநேக அருவருப்புகள் இன்னைக்கு என்ன இருக்குது, நிறைய இடங்களில் காணப்படுது. நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, அருவருப்புகள் இருக்கக்கூடாது. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். அருவருப்புக்கு உங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லையா?
ஒளிக்கும் இருளுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குது? தேவனுடைய பிள்ளைக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு கேட்கிறேன். சொல்லு, வேதம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? உங்களுக்கும் அந்த மாதிரியான அருவருப்பான கிரியைகளுக்கும் எச்சம்பந்தமும் கிடையாது. நீங்க கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ பிறந்தவர்கள் நீங்க எல்லாம். நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு இந்த அருவருப்பா அப்படிங்கிற ஒரு பட்டியலுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறான். அருவருப்பான வாழ்க்கை. இந்த அருவருப்பான வாழ்க்கைக்குள்ள என்ன வருதுன்னா, பாவத்தில் பெருமை கொள்வது. பாவத்தில் என்ன கொள்வது? எல்லா பாவத்தையும் செய்கிறான். எல்லா பாவத்தையும் செஞ்சுவிட்டு இயேசு எங்க பாவத்தை மன்னிக்க பெரியவராக இருக்கிறாருங்கிற சொல்லிக்கிறான். இவர் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆனால் யார் மன்னிப்பாராம்? நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். இயேசு எதற்கு மன்னிக்கிறாரு? திருந்தி வாழ்றதுக்கு தான் மன்னிக்கிறாரு. திரும்ப திரும்ப பாவம் செய்வதற்கு தேவன் மன்னிக்கவில்லை. திருந்தி வாழ்வதற்கு தான் மன்னிப்பு. திரும்ப திரும்ப பாவம் செய்வதற்கு என்ன இல்லை? மன்னிப்பு இல்லை. ஆனால் இந்த அருவருப்பானவர்களுடைய ஒரு மனநிலை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாவத்தில் பெருமை கொள்ளுவான். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நான் எத்தனை பீர் குட் பாட்டில் குடித்தேன் தெரியுமா? பெருமை. டேய், ஒரே சமயத்தில் 2 கஞ்சா போட்டத்தை போடுவேண்டா. பெருமை. பார்த்துருக்கீங்களா? அடுத்தவன் காசை கொள்ளை அடிச்சுட்டு அதை பெருமையாக பேசுகிறவன் என்ன செய்கிறான்? நான் ஏமாத்திட்டேன் சார், அவங்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுக்காம என்ன செஞ்சிட்டேன்? பெருமை. ஏமாத்துறதே பெருமை இன்னைக்கு. புரியுதுங்களா? பாவம், அது பாவம், அது அக்கிரமம். ஆனால் அதில் என்ன செய்யறது? அதை செஞ்சுட்டு பெருமை அடித்து கொள்வது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்களோடு நாங்கள் ஒரே பெண் ஒரே நாளிலே. பெருமை. எவ்வளோ பெரிய அருவருப்பு அது. ஆனால் அதை பெருமையாக என்ன செஞ்சுக்கிறான்? பாவத்திலே பெருமை கொள்வது. அதுதான் அருவருப்பு. கவனிச்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம் திட்டமிட்ட தீமை. இந்த அருவருப்பானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, திட்டமிட்டு தீமை செய்வாங்க. கைப்பிசகாய் நடக்கிற தவறு வேறு, நாம் அறியாமல் நடந்து விடுகிற தவறு வேறு. நம்ம காலை நீட்டி உட்கார்ந்துருப்போம், தெரியாமல் ஒருத்தர் டக்குன்னு வந்து என்ன செஞ்சிருவாங்க? தடுமாறிடுவாங்க. நம்ம ஓடி போய் என்ன செய்யணும்? சாரிங்க, தெரியாமல் வந்துருச்சு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை இழிவுபடுத்தணுங்கிறக்காண்டியே காலை குறுக்க விடுறது. வேணும்னே மனுஷங்கிட்ட ஏமாத்திடலாம், யாருக்கிட்ட ஏமாற்ற முடியாது? கர்த்தர்கிட்ட ஏமாற்ற முடியாது. நல்லா கவனிச்சுக்கங்க. திட்டமிட்டு இதெல்லாம் அருவருப்பானவர்கள். இதெல்லாம் கர்த்தர் அருவருப்பாக பார்க்குறாரு. இதெல்லாம் கர்த்தர் அருவருப்பா என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். இதெல்லாம் நம்ம திட்டமிட்டு ஒரு தவறு செஞ்சோம்னா, திட்டமிட்டு ஒருவரை ஏமாத்தினோம்னா, திட்டமிட்டு ஒருவரை அவமானப்படுத்தினோம்னா, அந்த பாவத்தில் பெருமை நம்ம கொண்டு இருந்தோம்னா, அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா அருவருப்பாக பார்க்கிறார். ஸோ அருவருப்பான காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த உலகத்தில். பார்க்குறீங்களா? அவன் செய்கிற தப்பையெல்லாம் ஒரு நாளும் தப்புன்னு உணர்ந்து அதை திருத்திக்கிறணும், என் வாழ்க்கையில் அதை மாற்றிக்கிறணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டான். அடுத்தடுத்த தவறுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருப்பான். அது ஒரு திமிர் வாழ்க்கையில். அதுவும் கொஞ்சம் பணம் சேர்ந்துருச்சுன்னா, கொஞ்சம் அதிகாரம் சேர்ந்துருச்சுன்னா, அவங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது? கையிலே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அகம்பாவம் பிடித்தவர்களாக இருப்பார்கள். திட்டமிட்டு. இன்னைக்கு ஆன்லைன் காரியத்தை குறித்து அனுஷியா ஜெபம் குறிப்பில் சொல்லிச்சு. நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் திட்டமிட்டு வஞ்சிப்பது, ஃபோன் பண்ணி ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணுறது, பெண்கள் மாதிரி பேசி ஆபாசமான சில வார்த்தைகளை பேசி ஆண்களை வசியப்படுத்தி அவர்களை கெடுப்பது, அவருடைய குடும்பங்களை கெடுப்பது, அவருடைய பணங்களை கொள்ளையடிப்பது. அதே மாதிரி ஆண்களும் இதே வேலையை செய்கிறான் பெண்கள்கிட்ட. திட்டமிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக ஒரு தவறாக செஞ்சுக்கிட்டே வருவான் தொடர்ந்து இந்த பாவங்களில். அவனுடைய நெஞ்சில் முழுக்கவும் இந்த மாதிரியான அருவருப்பு தான் நிறைஞ்சிருக்கும் வாழ்க்கையில். இன்றைக்கி இந்த உலகத்தில் இந்த மாதிரி மனிதர்கள் நிரம்பிட்டு வர்றாங்க. கடைசி காலத்தில் தீமத்தை புத்தகத்தில் வாசிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல், ஒரு பெரிய பட்டியல் வாசிப்போம். கடைசி நாட்களில் மக்களுடைய இருதயங்கள் தற்பெருமை கொண்டதா, பணப்பெருமை கொண்டதா, வீம்புக்காரரா, அகந்த உள்ளவர்களாக, பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஒரு பெரிய பட்டியல் போறாரு. பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதன் இன்னைக்கு இப்படியே உருமாறிக்கிட்டே வர்றான். கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை எல்லாம் லீகலிசம் பண்ணிக்கிட்டே வர்றான். அதெல்லாம் பெரிய தப்பு இல்லைங்க, இதெல்லாம் பெரிய தப்பு இல்லைங்க, இதெல்லாம் ஒரு தப்பாங்க, அதெல்லாம் சகஜமங்க. ஆனால் தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறாரு? அருவருப்பானவர்களாக பார்க்கிறார்.
இதை நம்ம சிந்திக்கணும், இதை நாம் புரிஞ்சுக்கிறணும். நாம் புரிஞ்சுக்கும் போது தான் சில நேரத்தில் நான் தெரியாதனமாக நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட யாரையாவது டார்கெட் பண்ணி இழிவுபடுத்துகிற மாதிரி, அசிங்கப்படுத்துகிற மாதிரி, ஏமாத்துகிற மாதிரி வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சரி செய்து கொள்ள அது நமக்கு ஏதுவாக இருக்கும். மற்றவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாங்கன்னா அவங்களையும் எச்சரிப்பதற்கு இது என்ன செய்யும், ஏதுவாக இருக்கும். ஆக அருவருப்பானவர்கள் என்று சொல்லும்போது ஒழுக்கமற்ற, ஒழுக்கக்கேடான, கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவங்க எங்கே தான் போக போகிறாங்க? இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைய போகிறார்கள். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அந்த பாவத்தில் இருக்கிறவர்கள் இன்றே மனம் திரும்பினால், இனி நான் அப்படி வாழ மாட்டேன், ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தரட்டும்னு ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை என்ன தந்து அவர்கள் மீண்டும் பாவம் செய்யாமல் வழி நடத்துகிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம போற கேஸும் இருக்கத்தான் செய்யுது, ஆவியை அவித்து போடுகிற கேஸும் இருக்கத்தான் செய்யுது. நான்காவதாக நம்ம பார்க்கிற ஒரு கூட்டம் இதில் பார்க்கிறோம், கொலைபாதகர்கள். கொலைபாதகர்களும் என்ன செய்ய முடியாது, எங்கே போக முடியாது? கொலைபாதகர்னா மனித உயிரை மதிக்காதவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் கடவுள் பக்தி, நாங்கள் கடவுளுக்காக, இறைவனுக்காக, ஆனால் பார்த்தீங்கன்னா மனித உயிரை அற்பமாக நினைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆண்டவர் சொன்னார், உங்களை கொலை செய்கிறவர்கள் தாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொன்னார். அந்தபடியே வந்தது. யூதர்கள் அவ்வளோ பெரிய வைராக்கியம் கடவுள் மேலே வச்சுருந்தாங்கல்ல, ஆனால் ஆண்டவர் 10 கட்டளையிலே ஒரு கட்டளை என்ன கொடுத்துருந்தாரு? கொலை செய்யா திருப்பாயா. சத்தியத்தை சொன்ன அப்போஸ்தலர்களையும் சீசர்களையும் யார் அதிகமாக கொலை செஞ்சா? யூதர்கள் தான் கொலை செஞ்சாங்க. இதில் ரவுடிகளாக ரோமர்களை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க, கூலிப்படையாக ரோமர்களை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு யார் கொலை செஞ்சா? யூதர்கள் கொலை செஞ்ச. யூதர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பிரதானமான ஒரு கட்டளை என்னன்னு கேட்டினா கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா மனித உயிரை மதிக்க தெரியாதவர்கள், அற்பமாக நினைக்கிறவங்க இவங்கெல்லாம். இவங்க தான் கொலைபாதகர்கள். இதில் ஆவிக்குரியதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் உயிர்களை மதிக்க என்ன செய்யணும்? தெரியணும். உயிர்களை அற்பமானவன் நினச்சிடக்கூடாது. அடுத்தவன் உசுருன்னா அதை ரொம்ப அற்பமாக நினைக்கிறது. தான் உயிரை எப்படி நினைக்கிறது? அது பெருசாக நினைக்கிறது. தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக மனிதன் எந்த எக்ஸ்ட்ரீம் போவான். ஆனால் அடுத்தவன் உயிர் மேலே கவனம் இருக்கிறதா? ஐயா, நீங்கள் உயிர்களை மதிக்கிறவர்களாக இருக்கணும். தெருவில் யாராவது ஒரு விபத்து ஆகிட்டாரு, நமக்கு ஏன் வம்பு, கேஸாகி போயிடும், பார்த்துக்கிட்டு ஓடிடாதீங்க. இந்த ஆண்டவர் சொல்கிறாரில் ஒரு ஓமை, ஒருத்தன் குற்றுயிராய் கல்லறுக்கையில் அகப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமா கிடைக்கும் போது ஒவ்வொருத்தரும் பக்க வழியாக பார்த்துட்டு ஓடுனானா? யார் பார்த்துட்டு ஓடுனா? கடவுளை நாங்கள் ஆராதிக்கிறோம், கர்த்தருக்காக நிற்கிறோம் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை எடுத்து போதிச்சு வீராவதேசம் பேசுகிறேன் லேவியன் ஆசாரியன் இவன் தான் பார்த்துட்டு ஒதுங்கி ஓடுனான். ஆனால் நல்ல சமாரியன் வந்து என்ன செஞ்சான்? நீங்களும் நானும் நல்ல சமாரியனாக இருக்கணும். இங்கே இந்த ஏமாத்து வேலை வச்சுக்கூடாது. இயேசு நல்ல சமாரியன், இவர் நல்ல சமாரியனா வேலை செய்கிறாரு தான். ஆனால் அங்கே சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நாம நல்ல சமாரியனாக இருக்கணுங்க. உயிர்களை மதிக்க தெரியணும். எந்த பாதிப்பும் என்னால் வந்துடக்கூடாது. வாழைப்பழ தூக்கி சிட்டு ரோட்டில் போட்டு போகிறது, எவன் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்னங்க? ரோட்டில் ஏதாவது கிடக்குது, அது மனித உயிருக்கு ஆபத்தாக இருக்குன்னா மனித உயிரை மதிக்க தெரிந்த நீங்கள் அதை என்ன செய்யணும்? அப்புறப்படுத்த கற்றுக்கிறன்னு. நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பாக, யாருக்கும் இடையூறு இல்லாமல், ஏதாவது ஒரு தவறு நடந்து அடுத்த உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். நிறைய பேர் ரோட்டில் கம்பி எடுத்துகிட்டு போகிறோன்னா பாருங்கள், பின்னால் அதை எப்படி அந்த ரெட்டு காரியங்கள் கட்டி கொண்டு போகணும் அதெல்லாம் இல்லை, அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். எவன் மேலே விழுந்து எது செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேர்லெஸ், சாலை விதிகளை கடைபிடிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு சாலை விதிகள் தெரியறது இல்லை. எவன் மேலே எவன் விட்டு செத்தா நமக்கு என்ன? நாம் இஷ்டத்துக்கு நம்ம. அருமையானவர்கள், உயிர்களை மதிக்க கற்றுக்கிறணும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? உயிர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தவங்க உயிரை அற்பமாக நினச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உயிர்களை காப்பாற்ற வேண்டும். நம்ம எந்த உயிரையும் இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது? செத்தா சாகட்டும், செத்து தொலை,
இது போன்ற வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. உயிர்களை மதிக்க தெரியணும். கொலைபாதகர்கள் என்றால் நீங்கள் போய் கத்தி எடுத்து குத்துறது மட்டும் கொலைபாதகன் இல்லை. அடுத்த உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக கவனக்குறைவாக நீங்கள் வாழ்ந்தா கூட நீங்கள் உயிர்களை மதிக்க தெரியாதவர்கள் என்பதை மறந்துடாதீங்க. பைபாஸ் ரோட்டில் கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 100ல் போகிறது, பறக்கிறது. எத்தனை உயிர் இந்த மாதிரி போயிருக்குன்னு தெரியுமா? உயிர்களை மதிக்க தெரியலை. இஷ்டத்துக்கு போய் இவன் செத்தாலும் பரவாயில்ல, இவன் தப்பு செஞ்சான், இவன் விதியை மீறி செஞ்சான் அப்படின்லாம் அப்பாவையா ஒருத்தன் போயிட்டு இருப்பான். அவனை தட்டி விட்டு செத்து சாகடிச்சு போயிடுவான். வளைவில் திரும்புறீங்கன்னா சிக்னல் போட்டு பழகணும். உயிர்களை மதிக்க தெரிஞ்சவங்க. இஷ்டத்துக்கு போகிறது இப்படி குறுக்க எவன் என்ன செத்தா நமக்கு என்ன? புரியுதுங்களா? கொலைபாதகன்ற கத்தி எடுத்து குத்துறவ மாத்திரம் இல்லையா, நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தாலே, மற்ற உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும்படி நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தாலே நீங்கள் உயிர்களை மதிக்க தெரியாதவர். நீங்களும் ஒரு விதத்தில் கொலைபாதகர்கள் தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் அருமையானவர்களே கொலைபாதகர்களாக இருக்கக்கூடாது. அதாவது உயிர்களை மதிக்காதவர்களாக இருக்கக்கூடாது. உயிர்களை என்ன செய்யணும்? மதிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை. சக மனிதர்களை நேசிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. அந்த உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கிற அந்த பண்பு மனுக்குலத்துக்குள்ள வந்துருச்சுனாலே எல்லாம் சூப்பராக என்ன செஞ்சிடும்? மாறிடும். இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள அப்படி இல்லை. எவன் செத்தா எனக்கு என்ன? பிளாக்மெயில் பண்ணுறது, அந்த பிளாக்மெயிலை தாங்க முடியாமல் எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? நிறைய சமயங்களில் நீங்கள் போய் கத்தியில் குத்தலையா, ஆனால் நீங்கள் செய்கிற செயல்பாட்டினாலே எத்தனை பேர் செத்து போகிறதுக்கு என்ன இருக்குது? காரணம் இருக்குது. ஸோ கொலைபாதகர்கள் எங்கே போக போகிறாங்க? இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே. உயிர்களை மதிக்க தெரியாதவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே என்ன செய்ய போகிறாங்க? பங்கடைய போகிறாங்க. வெறுப்பு, பகையை இவைகளெல்லாம் மனதில் இருத்தி கொண்டு மனித உயிர்களை வெறுக்கிற, பகைக்கிற எந்த மனிதனும் நிச்சயமாக எங்கே போக போகிறான்? இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைய போகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால சக மனிதர்களை நேசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, தன் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா பகை தான் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும்? கொலைக்கு நேராக கொண்டு போய் நிப்பாட்டும். பகை என்ன செய்யக்கூடாது? முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எதிரியாக வர்றாங்கன்னா சட்ட ரீதியாக அவங்களை எதிர்கொள்ளலாம், தப்பு கிடையாது. சட்ட ரீதியாக நீங்கள் என்ன செய்யலாம்? அணுகலாம். பகையை உள்ளத்தில் வச்சுட்டு என்னைக்கு கோபம் கொள்கிறோமோ அன்னைக்கே என்ன செய்கிறோம்? என்ன வேணாலும் அங்கே போய் நடந்துடலாம். சமீபத்தில் ஒரு பிரச்சனை. ராஜா பரோன் அப்படிங்கிற ஒரு ஜிம் மாஸ்டர், அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொஞ்சம் ஃபேமஸான ஆள். ரொம்ப அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வந்தவர். அவரை முன்னேற்றி விடுவதற்கோ தூக்கி விடுவதற்கோ யாருமே இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் பின்தங்கிய நிலைமையிலிருந்து நல்ல உடற்பயிற்சி செய்து நல்ல கட்டுமஸ்தான உடலை ஏற்றி அந்த ஆணழகன் போட்டியிலே நிறையா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவர். இப்போ யூடியூப்லாம் சில வீடியோவில் போட்டு சில லேகையெல்லாம் விற்று நல்ல முன்னேற்றத்துக்குள்ளே வர்ற மனுஷன். அவரை குறித்து ஒரு விமர்சனம். 2 பேரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அவர் விற்கிற லேகியத்தை குறித்தும் அவர் ஆதரிக்கிற கட்சியை குறித்தும் இவர் இன்னொருவர் விமர்சிக்கிறார் என்றால் இவரும் விமர்சிக்கலாம், அல்லது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? மனசுக்குள்ளேயே இது ஒரு பகையாக வைத்துக்கொண்டு வெறுப்பை ஏற்றிக்கொண்டு நேரடியாக போய் பஞ்சாயத்து பேசலாம் அப்படின்னு இவரும் அவருடைய மனைவி இன்னும் ஒரு 4 பேரோட சேர்ந்து என்ன செஞ்சார்? போயிட்டார். என்ன பண்ணிட்டு போயிருக்காருன்னா, பேக்கில் 2 அருவா வச்சுட்டு போயிருக்காரு. இத்தனைக்கும் அங்கே போய் சமாதானமாக பேசுவதை போல பேசுகிறாரு. நீங்கள் எப்படி என்னை விமர்சிக்க போச்சு அப்படின்னு. அவர் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் ஆவணங்கள் இருக்குது, அதை வச்சு தான் நான் பேசுகிறேன்னு பேச, என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்ன எதிர்த்து பேசுகிற? ஏன்னா அவர் ஜிம் மாஸ்டர் அல்லவா, தன்னுடைய பாடி பலத்தை காமிக்கணும்ல. அந்த ஒரு பெருமை என்ன செஞ்சா அவருக்குள்ள வந்துருச்சு. என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் 100 பேர் வந்தாலும் அப்படியே தூக்கி வீச வேண்டாம் அப்படின்னு என்ன செஞ்சார்? எகிரி அடிக்க ஆரம்பிக்க அவர்களெலாம் சேர்ந்து அடித்து தூக்கி வெளியே வீசிட்டாங்க. இந்த நீ ஜிம் மாஸ்டராக தான் இங்கேயெல்லாம் வராதரா அப்படின்னு கோபத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா,
வேட்டி அவிழ்ந்து விழுகிறது. கோபத்தில் அருவாளை எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறார் பயங்கர ஆக்ரோஷத்தோட. இன்னும் கொஞ்சம் அவருக்குள்ள கோபம் மிஞ்சி இருந்துச்சுன்னா அங்கே யாராவது 2 பேர் வெட்டி சாய்க்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு கோபம், அந்த பகை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இன்றைக்கி ஜெயிலில் போயிருக்கிறார். நிச்சயமாக 3 மாதமாக அவர் வெளியே வர முடியாது, ஜாமீனில் கூட வெளியே வர முடியாது. ஏன்னா இது திட்டமிட்ட கொலை முயற்சி. அருவாளோடு போயிருக்கிறாரு. நீ பஞ்சாயத்து போகிறானா, பஞ்சாயத்து நீ மட்டும் போயிருக்கணும் வெறுங்கையோட, அருவாவோடு போயிருந்தா ஏற்கனவே நீ திட்டமிட்டு இருக்கிறாய் என்று சொல்லி கேஸ் என்ன செஞ்சிருச்சு. ஒருவேளை இவர் பக்கம் நீதியே இருந்திருக்கலாம், அவன் இவர் தேவையில்லாம விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன ஆகி போச்சுங்க, அருவாளோடு போன அந்த காரணத்தினால இவர் நல்லவனாக இருந்தாலும் இன்றைக்கி ஜெயிலில் கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அருமையானவர்களை, என்றைக்கும் இந்த கோபம், பகை, விரோதம் இவைகளெல்லாம் எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் கடைசியில் நம்ம வாழ்க்கையை சூனியமாக்கியது. அந்த மனுஷனுக்கு எதிர்காலமே போச்சு. இனி மீண்டும் அந்த நிலைமைக்கு அவர் வர முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. உண்மையை சொல்ல போனால் அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு டாப்பில் இருந்துக்கிட்ட மனுஷன் ஒரு சின்ன கோபம் வாழ்க்கையை அழிச்சிடும், ஒரு சின்ன பகை வாழ்க்கையை அழிச்சிடும். ஸோ அருமையானவர்களே, உயிர்களை நாம் என்ன செய்யணும்? மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறது விபச்சாரக்காரர். இந்த பட்டியல் நம்ம அடுத்து பார்க்கிறது என்னது? இது பாலியல் அசுத்தத்தை, ஒழுக்கக்கேடான பாலியல் வாழ்க்கையை குறிக்குது. அதோடு சேர்த்து ஆவிக்குரிய விபச்சாரத்தையும் இந்த விபச்சாரம் என்ன செய்யுது? விபச்சாரக்காரர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம்? அந்த விபச்சாரக்காரட்டையே முடியக்கூடாது. விபச்சாரக்காரன் சொன்ன உடனே நமக்கு எல்லாம் என்ன மைண்டு போகும்? அந்த விபச்சார தொழில் பண்ணுறவங்க கிட்ட போயிடும். நான் சொல்கிறேன், விபச்சார தொழில் பண்ணுறவங்க கூட ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, யாரை பார்த்து? இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பாக வேசிகளும் பாவிகளும் பரலோகத்தில் ஆபிரகாமோட என்ன செய்வாங்க? லஞ்ச் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களுக்கு முன்பாக அவங்க போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் மனம் திரும்பிடுவாங்க சில நேரத்தில். அப்படி பல வேசிகள் மனம் திரும்பி இருக்கிறாங்க, பல விபச்சாரக்காரர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுறான் பாருங்க, அவன் தான் ரொம்ப பெரிய வேசித்தனம் பண்ணுறவன். ஆவிக்குரிய வேசித்தனம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் அநேகர். என்னன்னா, தேவனுக்கு இணையாக நம்ம எதை வச்சாலும் அது என்னது தான்? வேசித்தனம் தான். கடவுளுடைய ஸ்தானத்தில் நீங்கள் எதையுமே வைக்கக்கூடாது. எதை வச்சாலும் அது வேசித்தனம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை உண்மையாக பரிசுத்தமாக இருக்குதா, அல்லது ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு வேறு எதையாவது வார்த்தைகளை கடைபிடித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குதா? ஆண்டவர் வரும்போது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனுக்கு மட்டும் இந்த வார்த்தை இல்லை, ஒட்டுமொத்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தான். ஆண்டவர் வரும்போது உங்களை எப்படி கட்டி அணைக்கணும்? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உங்களுக்கு கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. ஒரு சில தாளம் தான் கொடுத்துருக்காங்க, அந்த தாளந்தை தேவனுக்காக பயன்படுத்துங்க, புதைச்சி வைக்காதீங்க. ஆவிக்குரிய வேசித்தனம்னா என்ன? தேவன் கொடுத்ததை தேவனுக்காக பயன்படுத்தாமலையும் தேவனுக்காக அர்ப்பணிக்காமலையும் என்ன செய்யறது? வேறொன்றுக்காக பயன்படுத்துவது. எல்லாம் ஆவிக்குரிய விபச்சாரம் தான் இன்னைக்கு. ஸோ பாலியல் ரீதியான காரியமும் இந்த விபச்சாரத்தோடு சேருது தான். தேவன் அழைக்கும் போது தொடர்ந்து இந்த அருவருப்பான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களும் விபச்சாரக்காரர்கள் தான். அதே சமயத்தில் ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட விபச்சாரங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். நமக்கு நேரம் இல்லை, இன்னும் 3 காரியங்கள் இருக்குது, நம்ம வேகமாக கடந்து போகிறேன். அடுத்து யாரை பார்க்குறோம்? சூனியக்காரர். நான் இந்த கீழே உள்ள 2 பாயிண்ட் சீக்கிரம் முடிச்சுட்டு சூனியக்காரர் அப்படிங்கிற பாயிண்ட்டை கொஞ்சம் விரிவாக விளக்க ஆசைப்பட்றேன். நம்ம அந்த 6வது பாயிண்ட்டை நம்ம என்ன செய்வோம்? லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ 7வது பாயிண்ட் யார்? விக்கிரக ஆராதனைக்காரர். இந்த விக்கிரக ஆராதனைக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனை விட வேறு ஒன்றை அதிக முக்கியத்துவம் படுத்தி அதற்கு பின்னாக ஓடுவது தான் இந்த விக்கிரக ஆராதனை. இன்றைக்கி உலகம் பார்த்தீங்கன்னா, உண்மையான கடவுளை விட்டுவிட்டு
மனம் போன போக்கிலே தங்களுக்கென்று ஒரு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு விதவிதமாக கலர் கலராக வித்தியாசமாக மரங்களையும் கற்களையும் மற்ற ஆண்டவர் படைத்த வான சேனைகளையும் அல்லது மனிதர்களையோ பறவைகளையோ இவைகளையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு கடவுளை விட்டுவிட்டு. அது ஒரு விக்கிரகம் தான், அது விக்கிரக ஆராதனை தான். தேவனை விட்டுவிட்டு நாம் எதையெல்லாம் ஆராதிக்க போகிறோமோ அதெல்லாம் கடவுள், அதெல்லாம் எனக்கு மேலே உள்ள வல்லமை என்று போகிறோமோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான் வேதம் சொல்லுகிறது. அண்ட சராசரத்தையும் படைத்த அந்த ஒரே தேவனை நாம் வழிபட அழைக்கப்பட்டவர்களே ஒழிய தேவன் உண்டாக்கின எந்த பொருளையோ எந்த மனிதனையோ எந்த விலங்குகளையோ நாம் என்ன செய்யக்கூடாது, வழிபாட்டுக்குரியதாய் மாற்றிவிடக்கூடாது. எனக்கு தேவன் மரங்களை நல்ல காரியத்திற்காக கொடுத்திருக்கிறார். மரங்களிலிருந்து எனக்கு கனிகள் கிடைக்கிறது, மரங்களிலிருந்து எனக்கு உணவு கிடைக்கிறது. ஆனால் மரங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, கடவுளாக வழிபட்டு விடக்கூடாது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மனித குலத்துக்கு நன்மையை தருகிறது. அவைகள்லாம் தேவன் படைத்த பெரிய ஆசீர்வாதங்கள் மனு குலத்திற்கு. அது எனக்கு நன்மையை கொடுக்கிறது என்பதற்காக அதை நாம் கடவுளாக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. இந்த உலகத்திலே உங்களுடைய எஜமான்கள் உங்களுக்கு நல்ல வேலைகளை தந்து உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறனால உங்கள் எஜமான்களை, ராஜாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, கடவுளாக மாற்றிவிடக்கூடாது. நீங்கள் ரசிக்கிற சிலவர்களை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கெல்லாம் குஷ்புக்கெல்லாம் கோயில் கட்டி வச்சு வழிபட்டவன், ரஜினிக்கு கோயில் கட்டி வழிபட்டவன், விஜயகாந்துக்கு கோயிலுக்கு போயிட்டு மதுரையில் என்ன செஞ்சுட்டு இருக்கான், கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி விஜய்க்கு கூட என்ன செய்வான், கோயிலுக்கு கடை ஆரம்ப வைப்பான். இந்த மாதிரி நம்ம தீவிரமான மனித ரசிகர்களாக மாறிவிடக்கூடாது. எந்த மனிதனையும் நம்ம என்ன செஞ்சக்கூடாது, தலையில் தூக்கி வச்சு அவன் மேலே இந்த வெறித்தனமாசெல்லாம் பைத்தியம் முடிச்சாப்புல அலைகிறான். பைத்தியம் முடிச்சாப்புல ஒருத்தன் நான் தான் விஜய்ங்கிறான். என்னடா நான் தான் விஜய், ஆமாம் நான் அப்படி இப்படிங்கிறான். அதே கோமாவில் விழுந்த மாதிரியே இருக்கிறான். ஒன்றும் புரியலை. நம்ம மனித ரசிகர்களாக என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லாரும் நம்மை போல சாதாரண மனிதர்கள். நாம் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை அன்பு செலுத்த வேண்டும், அவ்வளவுதானே ஒழிய அவர்களை உச்சாணி கொப்பில தூக்கி வச்சு கடவுளுக்கு நிகராக கொண்டு போய் வச்சு அவனுக்காக என் உயிரையே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது. சில லேடிஸ் எல்லாம், ஆமாம் சில லேடிஸ் எல்லாம் பேசுது, நாங்கள் விஜய்க்கு வப்பாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு பேசுகிறா. எங்கே வந்து பொது வலைதளத்தில் அவங்க அம்மா அப்பாலாம் சரியாக வளர்த்தாங்கலாம், நமக்கு ஒன்றும் புரியலை. என்னத்தரா கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு தெரியல நமக்கு. எவ்வளவு பெரிய ஒரு மயக்கத்தில் இன்றைக்கி மனிதர் இருக்காங்க பாரு. எந்த மனிதனையும் என்ன செய்யக்கூடாது, இந்த லெவலில் தூக்கி வைக்கக்கூடாது. எல்லா மனிதனையும் மதிங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை நீங்கள் மதித்து நடங்க, தப்பு கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஒரு விதமான இந்த வெறித்தனம் வந்துடக்கூடாது நமக்குள்ள. மனுஷனை புகழாரம் சுட்டி என்ன செய்யக்கூடாது, அவனும் சாதாரண மனிதன், அவனும் எப்போதும் இடரக்கூடிய ஒரு மனிதன், பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், அக்கிரம சிந்தை கொண்ட ஒரு மனிதன். ஒவ்வொரு மனிதனும் அவனை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, தூக்கி உச்சா. அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். அதோடு சேர்த்து விக்கிரக ஆராதனை என்னன்னு கேட்டிங்கன்னா பணத்தை முக்கியத்துவப்படுத்துது. கடவுள் ஸ்தானத்தில் என்ன வந்துடுது, பணம். நம்ம கத்தருக்காக வாழணுமே ஒழிய எதுக்காக வாழக்கூடாது, பணத்துக்காக வாழக்கூடாது. பணம் சம்பாதிக்கலாம், ஆண்டவனை உழைக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் அது யாருக்காக உழைக்க சொல்கிறாரு, எல்லாமே கத்தருக்காக தான். நீங்கள் வேலை பார்க்குறது, நீங்கள் சம்பாதிக்கிறது யாருக்காக, கத்தருக்காக நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளோதான். அந்த உலகம் எனக்கு நிரந்தரம் கிடையாது. அந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் செய்வேன், ஆனால் யாருக்காக அதை செஞ்சுட்டு இருக்கிறேன், கத்தருக்காக செய்கிறேன், அவ்வளோதான். பணத்துக்காக இதை செஞ்சிடக்கூடாது. பணத்துக்காக நீங்கள் செய்யினா ஒரு காலத்தில் பணத்தை விட்டுட்டே யாருக்கு பின்னால் போயிடுவீங்க, சாரி கத்தரை விட்டுட்டே பணத்தை பின்னால் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் யூதாஸ் செஞ்சான்ல, யூதாஸ் பணம் கிடைச்சா போதும், யாரையே காட்டி கொடுப்போம், ஏசுநாதரையே காட்டி கொடுப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போக வேண்டியதாகி போயிடும். அப்போ நல்லா கவனிங்க, விக்கிரக ஆராதனை என்பது ஒரு விக்கிரகத்தை மாத்திரம் செஞ்ச உருவங்களை வழிபடுவது மாத்திரமல்ல, பணத்தைக்கு பின்பாக பணம் என்று ஓடுவதும் ஒரு விதமான பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. பொருள் மீது உங்களுக்கு அதிக ஆர்வம், பொருளுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேலை வாங்கினாலும் பத்தாது, வீட்டில் எவ்வளோ பொருள் இருந்தாலும் பத்தாது. சிலருக்கெல்லாம் என்னடா அப்படி வாழ்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம யோசிக்கிறோம், ஒரு 4 சேர் வீட்டில் வாங்கிட்டு போடுறதுக்கே அது தேவையா தேவையில்லையான்னு 10 டைம் யோசிக்கிறோம் நம்ம உட்காந்துக்கிட்டு. ஆனால் சிலர்லாம் யோசிக்கிறது இல்லை, இஷ்டத்துக்கு எல்லாம் வாங்கி போட்டு குமிச்சு பணத்தை என்ன செஞ்சிடுறது, அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு காலத்தில் இந்த பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம.
ஐயா அவங்க துணிமணிகளை வாங்குங்க, பொருட்களை வாங்குங்க, எல்லாம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது மேலே ரொம்ப ஆர்வம் ஆயிடாதீங்க. நீங்கள் சில மேலே நம்ம புதுசு புதுசாக போட்டுக்கிட்டே இருக்கணும். வருஷத்தில் ஒரு 10 பர்ச்சேஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு மனசு ஆறு. நம்மலாம் வருஷத்துக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே 4 டைம் யோசிக்கிறேன் நான்லாம். அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் கூட யோசிக்காதவன் கஞ்சன் தான். புரியுதுங்களா? கஞ்சம் என்கிறது ஒரு தவறான நிலை. அதே சமயத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், டெய்லியும் மனுஷன் இருந்தால் என்ன செய்யணும், மோஷன் போகணும். அதுக்காண்டி ஓயாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா, அது மாதிரி மனுஷனாக இருந்தால் தேவையான பொருட்களை என்ன செய்யணும், வாங்கி தான் போடணும். அதுக்காண்டி ஓவராக வாங்கி போடக்கூடாது. அப்போ கஞ்சங்கிற நிலை என்னன்னு தெரியுமா, ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு யோசிப்பான் அவன், ஒருவேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு யோசிப்பான், வாரத்தில் ஒரு முறை கறி வாங்கி கொடுக்குறதுக்கு என்ன செய்வான், ஒரு முறை கறி வாங்குறதுக்கே யோசிப்பான். அவன் தான் கஞ்சன். அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. இப்போ ஆடம்பரவாதினா என்ன தெரியுமா, 3 வேளையும் எனக்கு கறி வேணும் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, அவன் ஆடம்பரவாதி. 3 நேரமும் கறியா திங்கணும் சார். மாசமானால் எனக்கு என்ன செய்யணும், ஒரு புது ட்ரெஸ் எடுத்தே ஆகணும் சார். ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருப்பான். இருக்கிற நேரம் போல இது ஃப்ளிப்கார்ட், ஜியோ மார்ட், அந்த மார்ட், இந்த ஒரு மார்ட்டையும் விடுறதில்ல, எல்லா மார்ட்லேயும் உட்காந்து என்ன செய்யறது, தேடிக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது வாங்கலாமா, வைக்கலாமா. உங்களுக்கு ஒரு பொருள் தேவைன்னா போய் நேராக தேடி எடுங்க. சும்மா தேடிக்கிட்டே இருக்காதீங்க, உட்காந்து சும்மா தேடாதீங்க. கண்ட்ரோலாக இருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும். எதுக்காக, நீங்கள் அதிலெல்லாம் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறலாம். நான்லாம் இவ்வளோ யோசிக்கிறனால தான் நிம்மதியாக இருக்கிறேன். என் கூட வேலை பார்க்குற நேற்று ஒருவர் அப்படியே அடிக்கடி என்ன அப்படியே ஒரு மாதிரி பார்த்து அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார். நேற்று இந்த வார்த்தையை சொன்னார், இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஆள் தான் சார் நிம்மதியாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, இஷ்டத்துக்கு வர்றீங்க, இஷ்டத்துக்கு போகிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க, மொபைல் ஃபோனில் பேசுகிறீங்க, எதை பற்றியும் கவலையே இல்லை. நான் சொன்னேன், என்ன ரீசன் தெரியுமா சார், எனக்கு 1 ரூபா கூட கடன் இல்லை சார். என்ன இல்லை சார், கடன் இல்லை சார். கர்த்தர் அந்த கிருபையை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கா சார். கடனே இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் சார். கடனை வாங்க மாட்டேன் சார், இருக்கிறத வச்சு வாழ்வேன் சார். அதனால எப்படி இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறேன் சார். உண்மையிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். 1 ரூபா கூட உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் உலகத்திலே ஆசீர்வாதமான மனுஷன். அப்போ அந்த நிலையிலே நீங்கள் வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும், வச்சிருக்கணும். சும்மா அப்படி எல்லாத்தையும் இப்படி எல்லாம் விட்டுட்டிங்கன்னா, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யாது, அப்படி தான் இருக்கு. அப்புறம் ஸோ உங்கள் பொருளாதாரத்தை என்ன செய்யணும், கட்டுப்பாட்டுக்குள் கரத்துக்குள்ளே வச்சிருக்க நீங்கள் பழகணும். இருக்கும்போது டாம் டூம்னு பண்ணிட்டீங்கன்னா இல்லாத போது முழிக்க வேண்டியதாக வரும். பொருளாதாரத்தை என்ன செய்யணும், உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கஞ்சனாவும் போயிடாதீங்க. அதுக்காண்டி அதை விட பெரிய ஆபத்து கஞ்சனா போயிட்டோம்னா. ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோம், நல்ல வாழ்றதுக்கு தான் வாழ்கிறோம். வேதமாக தான் சொல்லுது, நீ இருக்கும்போது என்ன செய்யுது, புசித்து குடித்து உன்னுடைய காரியத்தை சந்தோஷமாக இருந்தால் வேதம் சொல்லுது. அப்போ சாப்பிட்றதுக்கு கூட கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை. நம்மளால் நல்ல துணி வாங்கிக்க முடியும், ஆனால் கிழிஞ்ச துணியை போட்டு சுற்றுற வாழ்க்கை. நல்ல துணி வாங்க முடியும்ல, அப்புறம் எது கிழிஞ்ச துணியை போட்டு வர்றீங்க, அந்த ஸ்டேஜுக்கு போக வேணாங்கிறேண்ணா. அப்போ நல்லா என்கிட்ட இருக்குதுங்கும் போது கந்தல் துணியோடையும் கூழை குடிச்சிட்டு கஞ்சியை குடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏதோ வறுமையில் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை வேணாம். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் அது மிஞ்சி போயிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள், அதிகமாக போயிடாதபடி பார்த்து கொள்ளுங்க. கஜானா காலியாகிற மாதிரி போயிடாதபடி என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோ. பேங்க் பேலன்ஸ் 0வில் வந்துடாதபடி கொஞ்சம் பார்த்துக்கங்க. சேமிப்பு ரொம்ப அவசியம். இது எல்லாத்துக்கும் என்ன தேவை, ஞானம் தேவை, விவேகம் தேவை. அதை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்.
ஸோ இப்போ வாங்க இங்கே மெசேஜுக்கு வந்துருங்க. விக்கிரக ஆராதனைக்காரர் எங்கே போக முடியாதா? அப்போ பணத்தை நம்ம முக்கியம் படுத்தக்கூடாது எதுலையுமே. அடுத்து என்னது? பொருளாசை. பொருளாசை உள்ளவர்களாக போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு கடவுள் யாரு? பொருளாசை. எப்போ பார்த்தாலும் பொருள் 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 போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதிகாரம், மனிதன், புகழ், ஆசை, இவைகள் எல்லாம் கடவுளை விட்டு விட்டு இதுக்கு பின்னால் நம்ம போகும்னா அது என்னது? விக்கிரக ஆராதனை. கடவுளுக்காகத்தான் நாம் இருக்கிறோம், கடவுளுக்காக வாழ்கிறோம், கடவுளுக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம். அதை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஆனால் எப்போ எல்லாம் தேவையில்லாத இந்த உலக காரியத்துக்குள்ளே மூழ்கிறோமோ அப்போ எல்லாம் கடவுளுக்கு நிகராக நம்ம எதை கொண்டு வந்துடுறோம்? உலகத்தை கொண்டு வர்றோம். உங்கள் ஆசையை கொண்டு வந்துடுறீங்க, உங்களுடைய அதிகாரம், அதுக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை தான். இன்றைக்கி நிறைய மனிதர்கள் செய்த கல்லையோ மண்ணையோ மரங்களையோ வானசேனைகளையோ கும்பிடுறதில்ல, ஆனால் இப்படி போன்ற நூதனமான விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக மாறிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் பணம் பணம், பொருள் ஆசை, அது இது. கடவுளுக்கு நிகராக யாராவது ஒரு மனிதனை கொண்டு வந்து வச்சிடுறது, தன் ஆசைகளை முக்கியத்துவப்படுத்தி வாழ்வது, தன் ஆசைகளுக்காகவே வாழ்வது, இதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எட்டாவதாக பொய்யர் அனைவரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொய்யர் அனைவரும் என்றால் என்ன என்றால் ஏமாற்றுபவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சகர்கள். வஞ்சகமாக இந்த பூமியில் வாழ்கிறாங்கள, போலித்தனமாக வாழ்கிறது, உண்மையற்றவர்களாக வாழ்கிறது. ஒருத்தன் நிரபராதியாக இருப்பான், அவனை குற்றவாளியாக மாற்றுவது. ஒருவன் குற்றவாளியாக இருப்பான், அவனை நிரபராதியாக மாற்றுறது. இதெல்லாம் என்னது? வஞ்சகர்கள் செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நிறைய நீங்கள் ஸ்டேஷனில், நிறைய நீதிமன்றங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி சில சமயங்களில் நிரபராதிகள் குற்றவாளிகளாகவும் குற்றவாளிகளை நிரபராதிகளாகவும் என்ன செய்கிறாங்க? எதுக்காக? லஞ்சம், காசு அல்லது அதிகார வர்க்கம். அதனால் அவர்களுக்கு லாயலாக எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருப்பார். அப்படிப்பட்ட பொய்யர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே இந்த உலகத்தில் அவங்க இப்படி ஏமாத்தி அப்பாவிகளை, நிரபராதிகளை, கஷ்டப்படுறவங்களை, ஒடுக்கப்பட்டவர்களை அவங்க நசுக்கலாம், அவங்களை ஏமாற்றி அவங்களை அழிச்சிடலாம், ஜெயிலில் கொண்டு போய் போட்டுடலாம், காசை வாங்கிட்டு குற்றவாளிகளை வெளியே திரிய விடலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? கணக்கில் வச்சிருப்பார். அப்படிப்பட்ட பொய்யர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆக வஞ்சகர்களாக, போலித்தனமாக வாழ்கிறவர்கள், உண்மையற்று வாழ்கிறவர்கள், பொய்யையே தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவர்கள், பொய்யையே தன் வாழ்க்கையாக, எப்போ பார்த்தாலும் பொய் பேசுவான். ஃபோன் பண்ணி கேட்டால் வர்ற 10 வார்த்தையில் 8 வார்த்தை பொய்யாக தான் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? சில பேர்லாம் எதுக்குடா பொய் பேசுறீங்க, உண்மையை சொன்னால் என்ன ஆக போகுது? ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறேன், யாராவது ஒரு காப்பாற்ற போகிறதுக்கு எதையாவது நம்ம சொல்லிட்டு போகிறதுனா அது வேற. ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற சில மனிதர்கள், எதுக்கெடுத்தாலும் பொய் பொய் பொய், பித்தலாட்டத்தனம். இப்படிப்பட்டவர்கள் எங்கே தான் போக போகிறாங்க? ஸோ இந்த பொய்யை குறித்து நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இறுதியாக நம்ம பார்க்குறோம் சூனியக்காரர்கள். இதை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக தியானிக்கணும்னு விரும்புகிறேன். அதான் டைம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் என்ன செய்கிறேன்? முடிக்க நான் விரும்புகிறேன். இந்த சூனியக்காரர்கள் என்றால் யார்? முடிக்கலாமா? அடுத்த வாரம் பார்த்துடலாமா? ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த சூனியக்காரர் சிஸ்டத்தை எடுத்தாலே 1 மணி நேரம் பேசுவேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, ரைட். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த சூனியக்காரர் என்கிற அந்த வேர்டு பைபிளில் இருக்குது பார்த்தீங்களா? இதை குறித்து உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாய் நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகையால் நம்ம அடுத்த வாரம் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன செய்வோம்? தியானிப்போம். இந்த ஒரு பாயிண்ட்டை இன்றைக்கி நம்ம எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்குறோம்? 8 பாயிண்டில் 7 பாயிண்ட் என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும். இவர்கள் எல்லாரும் எங்கே அடைய போகிறாங்க? 2ஆம் மரணமாகிய அக்னி கடலிலே. இதிலே நிலைத்திருப்பவர்கள், இதையே தங்கள் வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவர்கள், இதை விட்டு மனம் திரும்பாதவர்கள், மனம் திரும்ப முயற்சி செய்யாதவர்கள், இதன் மேல் அதிக ஈர்ப்பு கொண்டு வாழ்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலிலே பங்கடைய போகிறார்கள்.
சூனியக்காரர் என்கிற அந்த குறிப்பு மிக முக்கியமான ஒரு குறிப்பு. இன்னைக்கு நாம் நிறையா இதை குறித்து அறிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு குறிப்பு. அதனால் இதை அடுத்த வாரம் டீட்டெயிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதனால் நிச்சயமாக அடுத்த வாரமும் கிளைமேக்ஸ் முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம், சூனியக்காரர் என்கிற விஷயத்தை தியானிப்போம். இன்றைக்கு நாம் தியானித்த இந்த காரியங்களை நாம் மனதில் இருத்தி கொள்வோம். நம்முடைய வாழ்க்கைகள் இது வாடையில் கூட பற்றாதபடி நம்ம வாழ்க்கையை என்ன செய்வோம், கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழும்படி அர்ப்பணிப்போம். நம்மால் சில நேரங்களில் முடியாதுதான், அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். சில சமயங்களில் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி அந்த தப்பு என் வாழ்க்கையில் தோன்றும் போது அதை செய்யாதபடி என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளிலும் தரட்டும். இதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பையும் ஒரு ஆவிக்குரிய மீட்சியையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிச்சயமாக கொண்டு வந்திருக்கும். அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. கர்த்தருடைய கருத்தில் நாம் என்ன செய்வோம், இன்றைக்கு அர்ப்பணிப்போம். அடுத்த வாரத்தில் நம்ம மீதமுள்ள காரியத்தை சிந்திப்போம். நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை நிதானிப்போம்.